ஓகே. வணக்கம். இன்னைக்கு நற்றிணையில நம்ம 77வது பாட்டு பார்க்க போறோம். குறிஞ்சித்திணை கபிலருடைய பாடல். இங்க வந்து பின்னின்ற தலைவன் நெஞ்சிற்கு உணர்த்தியது உரைத்தது அப்படிங்கறதுதான் இந்த பாட்டு. அதாவது தோழி ஏதோ மறுத்திருக்கிறாள், அதற்கு அதை அவளை சமாதானப்படுத்துவதற்காக பேச நேர்ந்த தலைவன் தன்னுடைய நெஞ்சுக்கு சில வார்த்தைகளை சொல்லிக் கொள்கிறான். இவளுடைய மட நோக்குதான் என்னை தலைவனுடைய மட நோக்குதான் என்னை வருத்தியது அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு பாடல் இது. அந்த தலையை வசிக்கக்கூடிய இடத்தை பற்றிய வர்ணனையும் இதுல இருக்கு. மலையன் மாவூர்ந்து போகி ஒரு வரலாற்று இதையும் தகவல்களையும் அவர் வந்து முதல்ல ஒரு 4 வரியில கொடுக்கிறாரு. அவ்வளவுதான் இந்த பாட்டினுடைய சிறப்பு இது. மலையன் மாவூர்ந்து போகி புலையன் பெருந்துடி கரங்க பிற புலம் புக்கு அவர் அரும் குறும்பு எருக்கி அயா உயிர் தாங்கு உய்த்தன்று மண்ணே நெஞ்சே செவ்வேர் சினைதொறும் தூங்கும் பயம் கெழு பலவின் சுளையுடை முன்றில் மனையோள் கங்குல் ஒலி வெள் அருவி ஒலியின் துஞ்சும் ஊரலம் சேரி சீரூர் வல்லோன் வாழ் அறம் பொருத கோள் நேர் எல் வளை அகந்தொடி செரித்த முன்கை ஒள்நுதல் திதலை அல்குல் குறுமகள் குவளை உண்கண் மகிழ்மட நோக்கே. குவளை உண்கண், குவளை மலர் போன்ற அழகான மையுண்ட கண்களை கொண்ட அந்த தலைவியினுடைய மட நோக்கு. மடம்னா இளமை, அழகு, எப்படி வேணா வச்சுக்கலாம். அந்த அந்த இளமையான அவளுடைய பார்வைதான் என்னை வருத்தியது. அதுதான் என்னை வந்து அவள் பால் ஈர்த்தது. இப்ப அவளை அடைவது அப்படிங்கிறது வந்து எப்படிப்பட்ட ஒரு செயலாக எனக்கு இருக்கு அப்படின்னா, அதுதான் முதல் 4 வரி. மலையன் என்கிற மன்னவன் மா ஊர்ந்து போகி, மா என்றால் விலங்கு. இப்போ படைக்கு போறவர்கள் குதிரைகளும் ஏறி போகலாம், யானையிலையும் ஏறி போகலாம். இப்ப இங்க மா அப்படிங்கிறது விலங்கு, குதிரையா வச்சுக்கலாம், யானையா வச்சுக்கலாம். மா ஊர்ந்து போகி புலையன் பெருந்துடி கரங்க. புலையன் அந்த பறையை ஒலிக்க செய்யக்கூடியவர்கள் புலையர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த பறையை ஒலிக்க வைப்பவர்களுக்கான அந்த தொழிலாக அவர்களுக்கு இருந்திருக்கிறது. அந்த புலையர்கள் பெருந்துடி கரங்க, கரங்குதல் அப்படின்னா ஒலிக்க செய்தல். அப்ப இங்க வந்து அந்த பெரிய துடியை அவன் அடித்து ஒலி எழுப்பி ஊராருக்கெல்லாம் சொல்றான், மன்னன் போருக்கு போறான் அப்படிங்கிறதையும், அல்லது அவன் வெற்றி பெற்று வந்த செய்தியையும் பறையடித்து தெரிவிக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருந்திருக்கிறது. அப்படி அந்த புலையன் பெருந்துடியை ஒலி எழுப்ப செய்ய மலையன் மா ஊர்ந்து போய் வேறு ஒரு புலம்புக்கு, வேறு ஒரு நாட்டினுடைய எல்லைக்குள் போய் அந்த ஊரை தனதுடையதாக கவர்ந்து கொண்டு அருங்குறும்பு எருக்கி, அவர்களுடைய மதில் சுவர்களை எல்லாம் எருக்கி, அவற்றையெல்லாம் ஒடுக்கி அழித்து அயா உயிர் தாங்கு. இது பெரிய ஒரு வேலை இல்லையா? இங்க இருந்து கிளம்பி படை நடத்தி கொண்டு போய் அங்க போய் அவர்களுடைய குறும்பை எல்லாம் அழித்து அந்த நாட்டை தன்வசப்படுத்துவது அப்படிங்கிறது பெருமூச்சு விடத்தக்க ஒரு வேலை. பெருமூச்சு அப்படின்னா இங்க ஏன் அப்படின்னா, ஏக்கத்தினால பெருமூச்சு விடலாம், அல்லது அப்பாடா இந்த வேலையை எப்படி செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடலாம். இது 2வது வகை. அப்பாடா ஒரு வழியா இந்த வேலையை எப்படியோ முடிச்சேன் அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டா எப்படி இருக்குமோ, அது போலதான் நான் தலைவியை கவர்ந்தது. அவனுடைய மனதை கவர்வதற்கான என்னுடைய முயற்சிகளை நான் வெற்றி பெற்றது. இப்படி மலையன் வேறு ஒரு புலம் போகி அந்த குறும்பெறிந்தாங்கை ஒத்தது. ஆனா இப்ப தலைவியை பார்ப்பதற்கு தோழி அனுமதிக்க மாட்டேங்கிறான். அவன் இவன் குறையுடையவனோ அப்படின்னு அவள் வந்து சில ஆய்வுகளை செஞ்சு பாக்குறான். இதெல்லாம் செவிலி நெற்றாயெல்லாம் செய்யறது இல்லை, தோழிதான் அதை செய்வான். தோழி வந்து அவன் சரியானவன், இவன் சரியில்லை அப்படிங்கறதெல்லாம் தோழிதான் சொல்றான். நம்ம இதுக்கு முன்னாடி கூட ஒரு பாட்டு பார்த்தோம். அவனோட இது தலைவி சொல்ற மாதிரி ஒரு பாட்டு பார்த்தோம். அவனுடைய நட்பு நீண்ட காலம் வருமானு எனக்கு தெரியலையே, அவன் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி வந்து வருவானானே நமக்கு புரியலையே, அவனுடைய நட்பு ரொம்ப நாளைக்கு இருக்குமான்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு பாட்டு நம்ம முன்னாடியே நற்றிணையில பார்த்தோம். அப்ப அதனால இவனுக்கு வந்து ஒரு கவலை வருது, திரும்ப அவளை சந்திக்கணுமே, திரும்ப அவளை பேசணுமே அப்படிங்கிற ஒரு கவலை வருது. அதனால தன்னுடைய நெஞ்சோடு அதுக்கு அடுத்து வரதெல்லாம் சொல்லிக்கிறான். இந்த மாதிரி இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வந்து அவளுடைய மனதை கவர்ந்த போது இப்படி இவள் தோழி சொல்கிறாளே, எப்படியாவது அந்த காதலை நாம் பெற வேண்டும் அப்படிங்கிறதா இந்த பாடல் சொல்லக்கூடியது. அடுத்து வரக்கூடிய வரி எல்லாமே அந்த தலைவி வசிக்கக்கூடிய ஊரை பற்றிய வர்ணனையாக இருக்கிறது. இவன் அங்கதான் போய் அவளை பார்த்திருக்கான். சோ அந்த ஊரை பற்றிய வர்ணனையாக இது இருக்கு. செவ்வேர் சினைதோறும் தூங்கும் பயம் கெழு பலவின். செவ்வேர் அது செம்மையான வேர்களை உடைய அந்த பலாமரத்தினுடைய கிளைகளில் எல்லாம் பெரிய பெரிய பழங்கள் தொங்குகின்றன. வேர்பலா நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். கீழே அப்படியே மரத்தை சுத்தி அப்படியே அணிகளை அணிவிச்சா போல பலா பழங்கள் தொங்கிக் கொண்டிருக்கும். சுளையுடை முன்றில் பயன் கெழு பலவின் சுளையுடை முன்றில். அந்த சுளையை ஏன் சொல்றா அப்படின்னா பாத்தீங்கன்னா, பலாப்பழம் வெளியில முட்களோடு இருக்கும், உள்ள இருக்க மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கும். ஆனா உள்ள இருக்கக்கூடிய பழம் மிக இனிமையுடையது, ரொம்ப மிருதுவானது.
வெளியில இருக்கக்கூடிய பழத்தினுடைய அமைப்புக்கும் உள்ள இருக்கக்கூடிய சுளையினுடைய அமைப்புக்கும் சம்பந்தமே இருக்காது. அது வேற மாதிரி, முழுக்க முழுக்க வேற மாதிரி இருக்கும். அதனால வந்து சுளை இருக்கக்கூடியதை போல அந்த பழம் எப்படி சுவையுடையதாக இருக்குமோ அல்லது மிருதுவானதாக இனிமையுடையதாக இருக்குமோ, வெளிப்பார்வைக்கு அவர்கள் கடூரமாக நடந்து கொண்டாலும் உள்ளுக்குள் இனிமையுடையவர்களாக அந்த காதலை ஒப்புக்கொள்பவர்களாக இருப்பார்கள். அப்படிங்கிறதுக்காக அந்த ஓமையை அவன் சொல்றான். சுளையுடைய ஒன்றில் மனையோள், அவள் தலைவி வசிக்கக்கூடிய அந்த இடம் அது. கங்குள் ஒலி வெள் அருவி ஒலியின் துஞ்சும், அவளுடைய வீட்டினுடைய அருகிலேயே அருவி வேகமாக விழுகிறது. அந்த அருவி விழக்கூடிய ஓசையில அவள் உறங்கிக் கொண்டிருக்கிறாள். அவளுடைய உறக்கத்திற்கு தாலாட்டு போல அந்த அருவி இருக்கு. ஒரு தண்ணீர் தொடர்ந்து ஒரே மாதிரியான ஓசையில ஒழுகிடுச்சு அப்படின்னா அது நமக்கு ஒரு மாதிரி ஒரு தியானத்துக்கான ஒரு இசை போல இருக்கும். ஒரே மாதிரி சீரான சத்தம் வந்து உறக்கத்தை கொடுப்பதாக இருக்கும். இப்ப ஒரே டோன்ல ஆசிரியர்கள் பேசிட்டு இருந்தாங்கன்னா எப்படி வகுப்புகள்ல வந்து மாணவர்கள் தூங்குவாங்களோ அதே போல இங்க வந்து அருவியினுடைய அந்த ஒழுங்கான ஓசையில அவள் துயில்கிறாள். அப்படிப்பட்ட அழகான இடம் அது. ஊரலம் சேரி சீரூர். ஊரலம் சேரி, ஊரலம்னா பெரிய பெரிய ஊரெல்லாம் அது கிடையாது, பெரிய பேரூரெல்லாம் இல்ல. சேரி என்றால் சேர்ந்து வாழக்கூடிய இடம். பாருங்க, இந்த சேரிங்கிற வார்த்தை இன்னைக்கு வந்து ஒரு தவறான வார்த்தையாக அல்லது இழிநிலையோடு சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தையாக, ஸ்லம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையா நம்ம பயன்படுத்த நேர்ந்து விடுகிறது. ஆனால் சேரி அப்படின்னா சேர்ந்து வாழக்கூடிய இடத்துக்கு தான் சேரி என்பது பெயர். சேர்ந்து பார்ப்பன சேரி, வணிகச்சேரி அப்படிங்கிறது அப்படிதான் பேர் இருந்திருக்கு ஒரு காலத்துல. சில பொருள்களுடைய இது மாறி வந்ததை போல இன்றைக்கு சேரி என்கிறது மாறி வந்திருக்கு. ஊரலம் சேரி சீரூர், ரொம்ப அழகான சீர்மையுடைய ஊர் அது. வல்லோன், அந்த ஊர்ல வாழக்கூடிய அவள் வல்லோன் வாழ் அறம் பொருத கோள் ஏர் எல்வளை, அவள் கைகள்ல வளையல்களை அணிந்திருக்கிறாள். சங்குனால் அறுத்து செய்யப்பட்ட வளையல். அதை செய்தவன் ஒரு தொழில்நுட்ப அந்த தொழிலிலே வல்லவனாகிய ஒருவன் அதை செய்திருக்கிறான். அதுதான் இந்த வழியில சொல்றாரு. வாள் அறம் பொருத, வாளால் அறுத்து அந்த வளையல்களை அந்த அறுத்து செய்யணும் இல்லையா, சங்கு வளையல்களை அறுத்து செய்த வாளரம் பொருத கோள் நேர் எல்வளை, ஒளி மிகுந்த அந்த வளையல்களை அகந்தொடி செறிந்த முன்கை, அவள் கையில வளையல்களை அணிந்திருக்கிறாள். அவளுடைய தொடி முன்கையில, செறிந்த முன்கையில தொடி இருக்கிறது. ஒள் நுதல், ஒளி பொருந்திய நெற்றியை உடையவள். இந்த நுதலை வர்ணிக்கக்கூடியதை நம்ம நிறைய பாட்டுல பார்த்திருப்போம், ஒளி பொருந்திய நெற்றி அப்படிங்கிறது. ஒள் நுதல் திதலை அல்குள், அது தேமல்களை உடைய அல்குள், அது அவளுடைய இடுப்பு பகுதி. குறுமகள் குவளை உண்கண் மகிழ்மட நோக்கே, அந்த அவளுடைய மகிழ்ச்சி பொருந்திய அந்த பார்வையை பார்ப்பதற்காக இந்த மலையன் போரிட்டு வேறொரு நாட்டுக்கு போய் அயா உயிர்த்தன் அது கூட செய்யலாம். ஆனால் இப்பொழுது இந்த தோழி இங்கே பின்வாங்க செய்கிறாள். ஆனாலும் முயன்று நான் எப்படியாவது அவளை அடைந்து விடுவேன், நெஞ்சமே நீ பதறாதே, எப்படியாவது நம்ம வந்து தலைவியினுடைய காதலை பெற்று விடுவோம் அப்படின்னு சொல்லி தலைவன் தன்னுடைய மனதை தேற்றுவதை போல இந்த பாட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாட்டு இல்லையா? ஒரே தடவை பாட்டை மட்டும் பார்த்துருவோம். மலையன் மாவூர்ந்து போகி புலையன் பெருந்துடி கரங்க பிறப்புலம் புக்கு அவர் அருங்குறும்பு எருக்கி அயா உயிர் தாங்கு உய்த்தன்று மண்ணே நெஞ்சே செவ்வேர் சினைதொரும் தூங்கும் பயம் கெழு பலவின் சுளையுடைய முன்றில் மனையோள் கங்குள் ஒலி வெள் அருவி ஒலியின் துஞ்சும் ஊரலம் சேரி சீரூர் வல்லோன் வாழ் அறம் பொருத கோள் ஏர் எல்வளை அகந்தொடி செறித்த முன்கை ஒள்நுதல் திதலை அல்குள் குறுமகள் குவளை உண்கண் மகிழ்மட நோக்கே. அந்த ஒரு தன்னுடைய மனதினுடைய பெருமுயற்சிக்கு அவன் ஒரு மன்னன் போரிட்ட செய்தியை இங்கே கூட கொண்டு வந்து காட்டுறான். அதுதான் அதுல வந்து அழகான ஒரு பகுதி. சரி, அடுத்த பாட்டு போலாம். அடுத்த பாட்டு வந்து நெய்தல். நெய்தல் கீரங்கீரனார். இங்க நெய்தல்ல வந்து தலைவனுடைய தேர்மணி குரல் கேட்கிறது. அவன் பொருள் வயிர் பிரிந்திருக்கிறான், வரைவிடை வைத்து பொருள் வயிர் பிரிந்திருக்கிறான். அவன் திரும்பி வரக்கூடிய ஓசை, தேரினுடைய ஓசை கேட்கிறது. அது என்ன சொல்றான் அப்படின்னா, இதுக்கு அது குறையில வந்து கீழே கொடுத்திருக்காங்க, அழகா இருக்கு. அவன் களவு காலத்துல வரும்போது தேரினுடைய மணி ஓசை ஒலிக்காமல் வருவான், சத்தம் கேட்கக்கூடாது யாருக்கும் அப்படின்னு ஒலிக்காம வருவான். ஆனால் இப்ப வந்து வேகமாக தேரினுடைய மணி ஓசை ஒலிக்கும்படியாக அவன் வேகமாக வருகிறான். அவனுடைய மணிக்கொலி கேட்குது பாரு, உனக்கு நல்லா ஊத்தி கேளு, அவனுடைய தேரினுடைய ஒலி கேட்கிறது. காரணம் அவன் வந்து உன்னை வரைந்து கொள்வதற்காக வேகமாக வருகிறான். அதனால இந்த தேரினுடைய மணிக்குரல் கேட்கிறது, நீ கவலைப்படாத, சீக்கிரமா வந்து உன்னை அவன் திருமணம் செய்து கொள்வான் அப்படின்னு தோழி தேற்றுவதை போல ஒரு பாடல் இது. வரைவு மலிந்தது, விரைவில் திருமணம் நடைபெறும் என்பதை சுட்டிக்காட்டுவதாக அமைந்த பாடல்.
கோட்சுறா வழங்கும் வாழ்கேழ் இருங்கழி மணியேர் நெய்தல் மாமலர் நிறைய பொன் நேர் நுண் தாது புன்னை தூவும் வீழ்த்தாள் தாழை பூக்கமள் காணல் படர்வந்து நலியும் சுடர்செல் மாலை நோய்மலி பருவரல் நாம் இவன் உய்கம் கேட்டுசின் வாழி தோழி தென்கழி வள்வாய் ஆழி உள்வாய் தோயினும் புள்ளு நிமிர்ந்தன்ன பொலம் படை கலிமா வலவன் கோல் உற அறியா உறவு நீர் சேர்ப்பன் தேர்மணி குரலை. முதல்ல வர 4 வரி அந்த நெய்தல் நிலத்தினுடைய வர்ணனை. 4 வரி. கோட்சுறா வழங்கும் வாழ்கேழ் இருங்கழி. இருங்கழி கருமையான அந்த கழிகளில, நீர் தேங்கி இருக்கக்கூடிய கழியில, கடலை ஒட்டி இருக்கக்கூடிய கழிகள்ல கோட்சுறா வழங்கும் கொம்புகளை உடைய சுறா மீன்கள் வழங்கக்கூடிய அபாயகரமான இடம் அது. சுறா அப்படி ஒரு கடலுக்குள்ள இருக்கக்கூடிய சுறா கழிகள்ல இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. அது நம்ம அது வேற ஏதாவது இதுக்கு பொருள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா சுறா மீன்களுக்கு பெரிய அளவுக்கு தண்ணி வேணும் இல்லையா? பெரிய அளவு அது கடலினுடைய நடுப்பகுதியில தான் அது இருக்க முடியும். ஆனால் இவ கழிகள்னா கரையை ஒட்டி இருக்கக்கூடிய கழிகள்லையும் சுறா வழங்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி நிறைய பாட்டுல இந்த மாதிரி வரி வருது. அப்போ கடலை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வருமா, சுறாவி வருமா அப்படிங்கிறது தெரியல. அது கேட்கணும். கோட்சுறா வழங்கும் வான்கேழ் இருங்கழி கருமையான அந்த கழிகள்ல மணி ஏர் நெய்தல் மாமலர் நிறைய. மணிகளினுடைய நிறம் பொருந்திய நெய்தல் மலர்கள் மலர்ந்திருக்கின்றன. அந்த கழிகள்ல நெய்தல் மலர்கள் மலர்ந்திருக்கின்றன. அதோட பொன்னேர் நுண்தாது புன்னை தூவும் வீழ்த்தாள் தாழை பூக்கமள் காணல். அந்த தாழை புதர்கள்ல தாழை வளர்ந்து மடல் விரிந்து மனம் வீசுகிறது. அந்த கடற்கரையே மனம் வீசும்படியாக தாழை மலர்ந்திருக்கிறது. அதோடு கூட அந்த புன்னையினுடைய அந்த பொன் போன்ற அந்த மகரந்த தூள்கள் எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறது. அப்படியே கீழே அப்படி சிந்தி இருக்கு மகரந்தம். இப்ப நம்ம இளவேனில் முதுவேனில் வரும்போது பார்க்கலாம். அந்த போலன் எல்லா இடத்துலயும் சதறி இருக்கிறத பார்க்க முடியும். ஏன்னா இங்க வீட்டு பக்கத்துல இங்க நிறைய ஒதிய மரம் இருக்கு. ஒதிய மரம் பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல சிறு 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 மஞ்சள் கலர்ல பூக்கள் வரும். ஒரு பீரியட்ல, அதாவது பூக்கள் பூக்கிற அந்த காலத்துல, அந்த காலகட்டத்துல மரம் முழுக்க இலையே இருக்காது. ஒதிய மரத்துல வெறும் பூக்கள் தான் இருக்கும். அப்படியே சரமா பூ வரும். சரம்னா சரக்குன்றை மாதிரி இல்ல, நீளமான காம்பு போல அப்படியே சாண்டிலியர் மாதிரி பூக்கள் அப்படியே வரும். அப்படியே கீழே அப்படியே மஞ்சள் நிறத்துல அப்படியே ஒரு கம்பளம் விரிச்சா போல இருக்கும். அப்போ அது அந்த பூக்களும் விழுந்திருக்கும், அதனுடைய போலன் அந்த மகரந்தங்களும் விழுந்திருக்கும். இங்க மகரந்தங்கள் அங்க கடற்கரைக்குள்ள தெரிச்சிருக்கு. அந்த புன்னை மலத்துல இருக்கக்கூடிய மகரந்தம். ஏன்னா அந்த புன்னையில நல்ல மகரந்தம் நிறைய இருக்கிறது, மஞ்சள் பகுதி நிறைய இருக்கிறது நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது ஒரு கல்யாண வீடு எப்படி இருக்கும், நல்ல மலர்கள் மலர்ந்து நன்றாக மஞ்சள் அரிசி தூவி ஒரு எப்படி விழாக்கோலம் போட்டதாக இருக்குமோ, இப்ப அந்த நெய்தல் நிலம் ஒரு விழாக்கோலம் போன்ற பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட இடம் போல இருக்கிறது. அது என்ன சொல்றா, அந்த பாட்டை எப்படி முடிக்கிறாவ அப்படின்னா, திருமணம் விரைவாக வரப்போகிறது உனக்கு. அதனால கூட இந்த ஓமையை, ஏன்னா எல்லா சங்க இலக்கிய பாடல்களுமே நம்ம அப்படிதான் பார்ப்போம். என்ன முடிவா வருதோ, என்ன உணர்வு வருகிறதோ, அந்த உணர்வுக்கு தகுந்த வர்ணனை தான் அந்த முதல்ல 4 வரியில இருக்கும் இல்லையா? இப்ப ஒரு திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக அவன் வேகமாக வருகிறான். அவனுடைய தேரினுடைய மணியோசை கேட்கிறது. அதனால ஒரு விழா கோலம் பூண்டதை போல அந்த நெய்தலம் காணல் சோலை இருக்கிறது. இங்க தாழை மடல்கள் மலர்ந்து மனம் வீசுகின்றன. புன்னையினுடைய மகரந்தம் எல்லா இடத்திலும் தெரித்திருக்கிறது. வீழ்த்தாள் தாழை பூக்கமள் காணல், பூக்கள் மனம் வீசுகின்ற அந்த காணலம் சோலையில படர் நலியும் சுடர் செல் மாலை நோய்மலி பருவரல் நாம் இவன் உய்கம். நாம் என்ன செய்கிறோம்? இப்ப நம்மளோட நிலைமை எப்படி இருக்கு? நோய் தரக்கூடிய மாலை பொழுதில் என்ன செய்வோம் என்று தெரியாமல் நோய்மலி பருவரல்னா துன்பத்தோடு என்ன நடக்க போகிறதோ தெரியலையே, அவன் வருவானா வரமாட்டானா அப்படிங்கிற துன்பத்தோடு இந்த மாலையை நாம் கடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மாலையில நம்ம வருந்தி கொண்டிருக்கும் போது கேட்டு சின் வாழி தோழி, நீ உனக்கு கேக்குதா? தேர்மணி குரல் கேட்கிறதா? அடுத்து பார், தேரனுடைய குரல் வர ஆரம்பிச்சிருச்சு. களவு ஒழுக்கத்தில் வந்தவன் தேரை ஒலிக்க விடாமல் வந்தான். தேரனுடைய மணியை இழுத்து கட்டி வந்தான். ஆனால் இப்போ அவன் வரைபடை வைத்து பிரிந்திருக்கிறான். இப்ப திரும்ப வரான்னா என்ன அர்த்தம்? உன திருமணம் செய்து கொள்வதற்காக தான் வரான். பார்த்துட்டு ஒருவேளை அடுத்து அதனுடைய ஏற்பாடுகளை செய்வதற்காக கிளம்புவானா இருக்கும். அதனால அவனுடைய தேரினுடைய மணிக்குரல் இப்போ கேட்குது பாரு அப்படிங்கிறான். அடுத்து வரக்கூடிய 4 வரியும் அதுதான். வள்வாய் ஆழி உள்வாய் தோழினும் தென்கழி. அதாவது அந்த கடற்புறத்துல அந்த தேரினுடைய சக்கரம் ஓடி வரும்போது
அந்த ஈரமணல் இல்லையா, ஈரமணல்ல அந்த சக்கரம் நல்லா அழுந்திடும். நான் இப்ப ஒரு சாலையில ஓடுற மாதிரி கடல் ஓரத்துல ஓட முடியாது இல்லையா, அதனுடைய சக்கரம் வந்து மணல்ல அழுந்தும். அப்படி மணல்ல அழுந்தும் போது வேகமா தேர் வர முடியாது. இப்போ சாலையில வேகமா வரா மாதிரி, மண் தரையில வரா மாதிரி கடல் ஓரத்துல தேரினுடைய சக்கரம் வேகமாக சுற்றாது. அது வந்து ஈரமணல்ல மாட்டிக்கும். ஆனாலும் அவனுடைய தேரில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய குதிரை வந்து பறவையை போல பறக்கக்கூடியது. அதுதான் சொல்றான். புல்லு நிமிர்ந்தன்ன புலம்படை களிமா. புலம்படை பொன்னால் ஆகிய ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்ட அந்த குதிரை, இந்த குதிரையானது புல்லு நிமிர்ந்தன்ன, அது பறவை பறப்பதை போல பறக்கக்கூடியது, வேகமாக பாய்ந்து ஓடக்கூடியது. அதனால அது வேகமா ஓடி வருது அப்படிங்கறதுனால அது அந்த கடல் அந்த ஈரமணல்ல வந்து சக்கரம் வந்து அழுந்தினாலும் கூட, புதையுண்டாலும் கூட, பறவை பறப்பதை போல இயல்புடைய அந்த குதிரையானது, பொன் ஆபரணங்கள் அணிந்த அந்த குதிரை மிக வேகமாக அந்த தேரை செலுத்தி வருகிறது. பலவன் கோல் உற அறியா. அதாவது வந்து தேர்ப்பாக அடிக்கணுங்கிறதெல்லாம் ஒண்ணும் இல்லை, வேகமாக அதுவே இயல்பாகவே வேகமாக ஓடி வரக்கூடிய ஒன்று. உறவு நீர் சேர்ப்பன் தேர்மணி குரலே. உறவு நீர் என்றால் கடல் நீர் சேர்ப்பன் ஆகிய சேர்ப்பன் இங்கே நெய்தல் தலைவன், அவனுடைய தேர்மணியினுடைய குரல் கேட்டு சின் வாழி தோழி. அது அந்த தேர்னுடைய மணி ஓசை உனக்கு கேட்கிறதா, அதனால அவன் நிச்சயமாக திரும்பி வருகிறான், வேகமாக வருகிறான், உன்னை திருமணம் செய்து கொள்வான், கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி இங்க வந்து தோழி தலைவியை ஆற்று வைக்கிறாள். அதுதான் மனம் புரிந்து கொள்ளும் கருத்தினாய் பொருள் தேடி பிரிந்து சென்ற தலைவன் இப்பொழுது திரும்ப வேகமாக ஊருக்கு வருகிறான், உன்னை பார்ப்பதற்காக விரைந்து திருமணம் செய்து கொள்வான் அப்படிங்கறதுதான் இந்த பாட்டை மட்டும் ஒரு தடவை பார்த்துருவோம். கோட்சுறா வழங்கும் வாழ்கே இருங்கழி மணியேர் நெய்தல் மாமலர் நிறைய பொன்னேர் நுண்தாது புன்னை தூவும் வீழ்த்தாழ் தாழை பூக்கமழ் காணல் படர் வந்து நலியும் சுடர் செல் மாலை நோய் மலி பருவரல் நாம் இவன் உய்கம் கேட்டு சின் வாழி தோழி தென்கழி வள்வாய் ஆழி உள்வாய் தோயினும் புள்ளு நிமிர்ந்தன்ன புலம்படை களிமா பலவன் கோல் உற அறியா உறவு நீர் சேர்ப்பன் தேர்மணி குரலை. சரி, நல்லா இருக்கு இல்லையா பாட்டை படிச்ச உடனே நல்லா புரியுது. சரி, அடுத்த பாட்டு போலாம். 79. இங்க தலைவன் பிரிஞ்சு போக போறான், அதாவது அது பாலைத்திணை. பொருள் வயிறு பிரிய போகிறான். இப்ப என்ன பண்றது, அவனை தடுத்து நிறுத்தியே ஆகணும். இப்ப இல்லைன்னா அவன் போயிடுவான் கிளம்பி. அப்போ என்ன பண்ண முடியும்? அப்ப தலைவி சொல்றா, நம்ம போய் நீ பிரிஞ்சா நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படிங்கிற நம்முடைய நெஞ்சத்தினுடைய ஆசையையும் விருப்பத்தையும் அவன்கிட்ட சொல்லிடுவோம். அவன் வந்து நம்ம பேசாம இருந்தா அவன் என்ன நினைச்சுப்பான், பரவாயில்ல நம்ம பிரிஞ்சு போனா பரவாயில்ல போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அவன் பொருள் வயிறு பிரிந்து சென்று விடுவான். ஆனால் நம்ம அவங்ககிட்ட போய் நம்ம எப்படியாவது நீ பிரிஞ்சு போனா நான் உயிர் தரிக்க மாட்டேன் அப்படிங்கிறத சொல்லி நம்ம வந்து அவனை எப்படியாவது செலவு அழுங்குவிப்போம், அவனை வந்து போக வேண்டாம்னு தடுத்து நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்றான். யூஸ்வலா பெரும்பாலும் வந்து தலைவன் பிரிஞ்சு போகும்போது தோழி சொல்லுவா, இல்ல தலைவி வருத்தப்படுவா, இல்லடா வந்து தலைவனே போலாமா வேண்டாமா, தேய்புரி பழங்க போலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிப்பான். அப்படியான பாடல்கள் இருக்கிறது. இது கொஞ்சம் வித்தியாசமான பாட்டு. தலைவி வந்து தோழிகிட்ட சொல்றான், நம்மளே போய் சொல்லுவோம், உண்மையில் இருக்கக்கூடிய விருப்பத்தை என்னால் எப்படி குறைத்துக் கொள்ள முடியும், நீ போயிட்டா நான் என்ன பண்ண முடியும், அதனால போகாதே என்று சொல்லி நம்முடைய காதலை சொன்னால் அவன் போகாமல் இருந்து விடுவான். சொல்லாம எப்படி தெரியும், அதனால சொல்லலாம் அப்படின்னு சொல்றான். ரொம்ப அழகான பாட்டு. சிறை நாள் கண்ணகனார் எழுதிய பாடல். பாலை பிரிவு உணர்த்தியதுனால இது பாலை. சிறை நாள் ஈங்கை உரை நனி திரள்வி கூரை நல்மனை குறுந்தொடி மகளிர் மணலாடு கழங்கின் அரை மிசைத்தாம் ஏர் தரலுற்ற இயக்கு அரும் கவலை பிரிந்தோர் வந்து நப்புணர புணர்ந்தோர் பிரிதல் சூழ்தலின் அரியதும் உண்டோ என்று நாம் கூறி காமம் செப்புதும் செப்பாது விடினே உயிரொடும் வந்தன்று அம்ம வாழி தோழி யாதனின் தவிர்க்குவம் காதலர் செலவே. இது ரொம்ப நமக்கு புரியுற மாதிரியே இருக்கு இந்த பாட்டு. நமக்கு நிறைய பாடல்கள் படிச்சு அந்த டெக்னிக்கலா அது எப்படி வரும் அப்படிங்கறது தெரிஞ்சிட்டதுனால இப்ப நீங்க தனியா 2 தடவை படிச்சாலே இந்த பாட்டு புரிஞ்சிடும். யாதனின் தவிர்க்குவம், எப்படியாவது அவன் போறதை தடுத்து நிறுத்திடுவோம். காதலர் செலவுன்னா பயணம், இந்த பயணத்தை எப்படியாவது நிறுத்திடுவோம், வா போய் சொல்லலாம். அப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னா, அரியதும் உண்டோ பிரிதல் சூழ்தலின் அரியதும் உண்டோ, பிரிந்தோர் வந்து நப்புணர புணர்ந்தோர் பிரிதல் சூழ்தலின் அரியதும் உண்டோ,
ஒரு பிரிவை ஆற்றி இருப்பதை விட அரிய செயல் என்ற ஒன்று உண்டா இந்த உலகத்துல? எப்படி பிரிஞ்சிருக்க முடியும்? இப்படி காதலோடு இருக்கிற ஒருவனை எப்படி பிரிஞ்சிருக்க முடியும்? அதனால அதை விட அரியது உண்டா உலகத்துல? பொருள் செய்வது கூட அப்புறம் செஞ்சுக்கலாம், ஆனால் இந்த பிரிவை எப்படி தாங்குவது? அதனால அவங்கிட்ட போய் நம்ம சொல்லுவோம். என்று நாம் கூறி காமம் செப்புதும். காமம் செப்புதும், நம்முடைய மனத்தில் இருக்கக்கூடிய காதலை அவனிடம் போய் சொல்லுவோம். நம்ம காமம் செப்புதும்னா நமக்கு ஒரு பழைய பாட்டு, முதல் பாட்டு ஞாபகம் வரும். குறுந்தொகையில் நம்ம பார்த்தோம். அஞ்சிறை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ, இல்லையா? இது நீ விரும்பினதை சொல்லாம நீ என்ன பாத்தியா உண்மையா அதை சொல்லு. தலைவனுடைய கூந்தல் மனமுடையதா, இந்த பூக்கள் மனமுடையதா அப்படின்னு கேட்ட இறையனாருடைய பாடல் குறுந்தொகை நம்ம முதல்ல பார்த்தோம். இங்க அவர் சொல்றா, செப்பாது விடினே உயிரோடும் வந்தன்று அம்மா வாழி. எப்படி உயிரோடு இருக்க முடியும்? அவன் போயிட்டா நமக்கு உயிரோடு இருக்கிறது சரியா இருக்குமா? இருப்போமா நம்ம? அதனால நம்ம போய் அவன்கிட்ட சொல்லி அவனுடைய செலவை அழுங்கு வைக்கலாம், அவன் போகாமல் தடுக்கலாம். சொன்னா கேட்பான், போக மாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கையோட தலைவி சொல்றதா இந்த பாட்டு இருக்கு. இது கிட்டத்தட்ட நம்ம ராமாயணத்துல ஒரு பாட்டு இருக்கு, ரொம்ப அடிக்கடி எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு மேற்கோள் பாடல் தான். ஒரு வரி மட்டும் எல்லாரும் கோட் பண்ணி சொல்லுவாங்க, நின் பிரிவினும் சுடுமோ இப்பெருங்காடு அப்படின்னு. நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு அப்படிங்கிற அந்த வார்த்தை மட்டும் அடிக்கடி கேட்ட வார்த்தை. அந்த அந்த மேற்கோள் மட்டும் நம்ம அடிக்கடி கேட்டிருக்கோம். அந்த பாட்டை நம்ம சேர்த்து பார்த்துடலாம். பரிவு இகந்த மனத்து ஒரு பற்றிலாது ஒருவுகின்றனை ஊழி அரக்கனும் எரியும் என்பது யாண்டையது ஈண்டு நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு. இது கம்பராமாயணத்துல வர சீதையினுடைய கூற்றாக வரக்கூடிய பாட்டு. உன்னுடைய பிரிவை விட இந்த பெருங்காடு சுடக்கூடியதா? நான் இப்படி இருக்க முடியுங்க, நான் உன் கூட தான் வருவேன்னு சொல்லி அவ கிளம்பி வரா. சீதை இப்படி கிளம்பி போனாதான் கதையே, இல்லையா? அதனால இங்க அவனை பிரிய வேண்டாம் நம்ம சொல்லலாங்க. அதுக்கு முதல்ல வரக்கூடிய 4 வரி அவன் போகக்கூடிய பாலைத்திணையினுடைய பாலை வழியை பற்றிய வர்ணனை. ஈங்கை மலர், ஈங்கை அப்படின்னு நீங்க போட்டு பாத்தீங்கன்னா அது இந்த பிரஷ் மாதிரி மலரும். இதுதான். இன்னும் தொட்டால் சுருங்கி கூட ஈங்கைன்னு சொல்றாங்க. தொட்டால் சுருங்கியினுடைய பூ பாத்தீங்கன்னா நல்ல பிங்க் கலர்ல இருக்கும். இதேதான், இது வெள்ளை கலர்ல இருக்கு. பெண்க படத்துல காட்டுறது வெள்ளை கலர்ல இருக்கு. அது தொட்டால் சுருங்கியுடைய பூ ஒரு மாதிரி பிங்க் நிறத்துல வரும். இந்த ஈங்கை 2-3 நிறத்துல வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மாதிரி ஒரு பிங்க் நிறத்துல, இளம் சிவப்புல, மஞ்சள், வெள்ளை, இந்த மாதிரி நிறங்கள்ல தான் வரும். இது பெரிய மரமெல்லாம் கிடையாது, புதர் போல வளருவது. இப்போ அவன் போகக்கூடிய பாலை நிலத்துல அந்த கீழே புதர் புதராக இந்த ஈங்கை மலர்கள் மலர்ந்திருக்கின்றன. இந்த ஈங்கையினுடைய முட்டு பாத்தீங்கன்னா இன்னும் அழகா இருக்கும். இந்த இதே மாதிரி ஒரு இன்னொரு பெரிய ஒரு குறுமரமாக ஒரு மரம் வரும், ஈங்கை மாதிரியே தான் இருக்கும். அதுலயும் குஞ்சம் மாதிரி இருக்கும். அதாவது இந்த கீழே குஞ்சம் வைக்கிறாங்க இல்லையா, அந்த குஞ்சம் மாதிரி தான் இருக்கும் இந்த பூ. அது கூட ஈங்கை தான். அதனுடைய முட்டு பாத்தீங்கன்னா நல்லா ரவுண்டா அப்படியே ஒரு வட்டில் மாதிரி இருக்கும். அப்படி ஒரு ஒரு உருண்டையா ஒரு ருத்ராட்சம் மாதிரியே இருக்கும். ருத்ராட்சத்துல எப்படி ஒரு பழம்பழமா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அது கழங்கு போல இருக்கும். இப்ப இங்க சொல்றா, சிறை நாள் ஈங்கை உரைநனி திரள்வி. உரைநனி திரள்வி, அந்த பெரிய அந்த வி ஆனது, அந்த மலர்கள் மலர்வதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த முட்டுகளுடைய அந்த இது கூரை நல்மனை குறுந்தொடி மகளிர், நல்ல அழகான கூரைகளை உடைய வீட்டு முற்றங்களை உடைய மகளிர்கள் கழங்கு ஆடுவார்கள். களைச்சிக்காய் போட்டு கழங்கு ஆடுவாங்க. இந்த மணல், வீட்டுக்கு முன்னாடி மணல் பரப்பியிருக்கும். நிறைய பாட்டுல அந்த ஓமியை நம்ம பார்த்திருக்கோம். வீட்டுக்கு முன்னாடி மணல் பரப்பியிருக்கும், அங்க உட்காந்து பிள்ளைங்க எல்லாம் விளையாடுவாங்க. நிறைய கிராமத்துல முன்னாடி அந்த காட்சி ரொம்ப அழகா நமக்கு பார்த்ததுதான். வீட்டுக்கு முன்னாடி மணல் பரப்பி இங்க உட்காந்துட்டு கால் நீட்டி உட்காந்துக்கிறது, இல்ல குழந்தைங்க விளையாடுறது, மற்ற இதெல்லாம் நடக்கும். அப்ப இங்க மணலாடு கழங்கின் அரை மிசைத்தாய், அங்க போற அந்த பாலை நிலத்துல அந்த போற வழியில இந்த ஈங்கை மலர்கள் மலர்ந்திருக்கின்றன, அல்லது அதனுடைய முட்டுகள் இருக்கின்றன. அது பார்ப்பதற்கு வீட்டினுடைய முன்னாள் முற்றத்தில், மணல் பரப்பிய முற்றத்தில் பெண்கள் கழற்சி காய்களை போட்டு ஆடுவதை போல, கழங்கு காய்களை போட்டு ஆடுவதை போல அவை காட்சி அளிக்கின்றன. அது போகும்போது அப்படி தெரியுது. அப்ப அது பார்க்கும்போது அவனுக்கு அந்த வீடினுடைய அமைப்பு, அந்த பெண்கள் இப்படி விளையாடக்கூடியது அதெல்லாம் தெரியும். அப்ப இப்ப இந்த மாதிரி உன்னை விட்டுட்டு நம்ம இப்படி போறோமே அப்படின்னு கூட அவன் நினைக்கலாம். மணலாடு கழங்கின் அரை மிசைத்தாய் ஏர்தரலுற்ற இயக்கரும் கவலை. ஏர்னு அழகு, இப்படிப்பட்ட அழகு பொழிந்த இந்த காட்சிகளை உடைய அந்த கவலைன்னா வழி, அந்த வழியின் வழியாக அவன் போகும் பொழுது பிரிந்தோடு இப்படி இந்த வழியாக அவன் சென்றான் என்றால், இங்கே அவனோடு காதல் கொண்ட நான் எப்படி உயிரோடு இருக்க முடியும்? பிரிதல் சூழ்தலின் அரியதும் உண்டோ? அப்படி அவன் பிரிய நினைத்து விட்டான் என்றால், இங்க அவன் போயிட்டு வரதான் போறான், ஆனால் அந்த காலத்தை எப்படி தாங்கி நிற்பது? அரியதும் உண்டோ? அவனை பிரிஞ்சு இருக்கிறத விட அரிய செயல் ஏதாவது உண்டா? அதனால நாம போய் சொல்லுவோம். என்று நாம் கூறி காமம் செப்பதும்.
இங்க நம்முடைய காதலை, நம்முடைய காமத்தை, விருப்பத்தை சொல்லலாம். நீ போகாத அப்படின்னு சொல்லலாம். சொன்னால் செப்பாது விடினே உயிரோடும் வந்தன்று. ஒருவேளை அப்படி சொல்லலைன்னா என்னோட உயிர் போனாலும் போயிடும். அதனால போய் சொல்லுவோம். அவன் கேட்கட்டும். யூஸ்வலா அப்படி தலைவி சொல்ற வழக்கம் கிடையாது. தோழிதான் போய் சொல்லுவா. தோழிதான் போய் அவ எப்படி இருப்பா அப்படின்னு சொல்லுவா. இல்லைன்னா தோழி தலைவி கிட்ட வந்து அவன் போய் தானே ஆகணும். பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு உலகம் இல்லை இல்லையா, அதனால அவன் போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்ற பாடல்கள் இருக்கு. இங்க வந்து வித்தியாசமாக தலைவி சொல்றான், நம்ம போய் சொல்லுவோம், அவன் செலவு அழுங்குவான், அவன் போகாமல் தவிர்த்து விடுவான். அம்மா வாழி தோழி யாதனின் தவிர்க்குவோம் காதலர் செலவை, எப்படியாவது அவன் செல்வதை நாம் தடுத்து விடுவோம் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோட இத வந்து சொல்றான். அதுதான் வந்து இந்த பாடல். நிறைய பாட்டு வந்து நம்ம முன்னாடியுமே குறுந்தொகையில ஒரு பாட்டு படிச்சிருக்கோம். 290வது பாட்டு இந்த ஒரேல சொல்லியிருக்காங்க. காமம் தாங்குமதி என்போர் தாமது அரியலர் கொள்ளும். இதை தாங்கிக்கோங்க தாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்களே, அது விளைவிக்கக்கூடிய வினைகள் என்னன்னு தெரியுமா? அப்படி தெரிஞ்சவங்க அதை சொல்லுவாங்களா? அப்ப யாரும் இங்க சொல்லிடக்கூடாது. இப்ப தலைவனும் சொல்லக்கூடாது, தோழியும் சொல்லக்கூடாது. அவன் போனா என்ன, போயிட்டு வரட்டுமே அப்படின்னு சொல்லக்கூடாது. அவன் இல்லாத நாளை எப்படி கழிப்பது, அதனால போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இங்க அவ சொல்றான். இங்க வந்து தேன் நிறைந்த மலர் கற்பாறை மேல் உதிரும் என்பது வேட்கை நிறைந்த தலைவியின் மனம் தலைவனிடம் சென்று சேர்ந்தது அப்படிங்கறத இறைச்சி அப்படின்னு உரையாசிரியர்கள் சொல்றாங்க. சோ இந்த பாட்டோட நம்ம இன்னைக்கு பகுதியை நிறுத்திப்போம். பாட்டை மட்டும் ஒரு நாள் தடவை பார்த்துருவோம். சிறை நாள் ஈங்கை. ஈங்கைங்கிற மலர் வந்து நிறைய இடத்துல சொல்லப்படுகிறது. சங்க இலக்கியத்துல அகநானூறு, ஐங்குறுநூறு, நற்றிணை, இப்படி நிறைய இடங்கள்ல வந்து ஈங்கை மலர் பேசப்படுகிறது. நற்றிணையிலேயே 4-5 பாட்டுல, இதுக்கு முன்னாடி கூட ஒரு பாட்டுல நம்ம ஈங்கை பார்த்தோம்னு நினைக்கிறேன். 2வது பாட்டுல பார்த்தோம். சிறைநாள் ஈங்கை உரைநனி திரள்வி கூரை நல்மனை குறுந்தொடி மகளிர் மணலாடு கழங்கின் அரைமிசை தாம் ஏர் தரலுற்ற இயக்கரும் கவலை பிரிந்தோர் வந்து நப்புணர புணர்ந்தோர் பிரிதல் சூழ்தலின் அரியதும் உண்டோ என்று நாம் கூறி காமம் செப்பதும் செப்பாது விடினே உயிரோடும் வந்தன்று அம்ம வாழி தோழி யாதனின் தவிர்க்குவம் காதலர் செலவே. இது வந்து கண்ணனகனாருடைய பாடல். நம்ம 79 பாட்டு முடிச்சிருக்கோம். 80வது பாட்டு நாளை வகுப்புல பார்க்கலாம். நன்றி, பாய்.